The pull shot இது கண்டிப்பாக ஒரு பவுண்டரியை பெற்றுத்தரும். It's a boundary. The சூப்பரான பவுண்டரி. Bye boys vs. Good ball CC. அட்டை செல்வம் இங்க பவுலிங்ல. ரிச்சு பாய் சிவா சிறுத்தை சிவா நான் ஸ்ட்ரைக்ல. அட்டாய் செல்வமுடைய பால் இது டாட் பால். third one எக்ஸ்ட்ராஆர்டினரி ஷாட்டுங்க. சூப்பரா கட் பண்ணாரு. கேப்ல போய் கொண்டு இருக்குது. சோ கண்டிப்பா 2 ரன் இப்ப கிடைக்கும். 2 ரன்கள் ஒரு பால்ல கிடைச்சிருக்கு. 2 runs. Shot a great gum pack அப்படினு இருக்காரு மணிகண்டன். 4th one இங்க கேட்சுக்கான வாய்ப்பா. ஓ மை காட், நல்ல ஒரு ரன்னிங் கேட்சுங்க. சூப்பரான கேட்ச், நல்ல பிரேக் த்ரூ. ரிச்சர்டோட விக்கெட் இங்க காலி. கோபால் சிசி பாய்ஸ் ஆர்டிக் 6 அடித்தால் 1000 ரூபாய் கிஃப்ட் பண்றதா சொல்லிருக்காங்க நந்த கோபால். இந்த பாருங்க அந்த ரன்னிங் கேட்ச பாருங்க, தொப்பி கீழே விழுந்து கூட நம்பர் ஜாண்டி உடனே ஹெக் பண்ணாரு. நல்ல ஒரு பில்லியனான கேட்சுங்க, சூப்பர் கேட்ச். லாஸ்ட் 2 பால் அப்பு பேட்டிங்ல. ரிவர்ஸ் பட்டம் தந்த பால் பிளாட்டாக போய் கொண்டிருக்கிறது. நல்ல ஸ்டாப். ஒரே ஒரு சிங்கிள் தான் மூவ் பண்ணியிருக்காங்க. ஒரு சிங்கிள் கிடைச்சிருக்கு. கடைசி பந்து, முதல் ஓவரின் கடைசி பந்து. ஃபைசல் நீங்க கேட்ச் பிடிச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க டென்னிஸ் கிரிக்கெட்டர் தமிழ்நாடு. Last one, little bit flick and get 1 runs to end this over. முதல் ஓவர் முடிவுல 8 ரன்கள் ஒரு விக்கெட். 8 for 1, 8 ரன்கள் ஒரு விக்கெட். சோ எனக்கு எவ்வளவு டோர்னமெண்ட்ல கேட்ச் டிராப் பண்ணிருக்க அப்படின்னு கேட்டிருக்காரு டென்னிஸ் கிரிக்கெட்டர் தமிழ்நாடு. அந்த மணிகண்டன் சொல்லிருக்காரு AKCC அப்பு அப்படின்னு இருக்காரு. AKCC அப்பு. ஃபர்ஸ்ட் ஓவர்ல 8 ரன் கிடைச்சிருக்கு, ஒரு விக்கெட் லூஸ் பண்ணிருக்காங்க. செகண்ட் ஓவர் ஸ்டார்ட் பண்ணலாம் குயிக்கா. அரவிந்த் ஸ்டார்ட் பண்றாரு செகண்ட் ஓவர்ல. ஃபர்ஸ்ட் ஒன் நம்முடைய யாக்கர், பிரில்லியன்ட் யாக்கர். இந்த குயிக்கான ஒரு சிங்கிள் இந்த ஒரு பால்ல கிடைச்சிருக்கு. So 1.1, 9 runs. Second one. கேட்சுக்கான கால் இது சேஃபான ஒரு லேண்ட் ஆயிருக்கு. ஸோ லக்கிலி இந்த பால்ல சேஃபா லேண்ட் ஆயிருக்கு. இந்த பேட்ஸ்மேன் அப்புக்கு டாட் பால். தேர்ட் ஒன் மூன்றாவது பந்து. தேர்ட் ஒன் அகைன் லக்கிலி டாட் பால். பாட்டம் எட்ஜஸ் தான், 2 பாலுமே பாட்டம் எட்ஜஸ்ல. அரவிந்தோடைய ஃபோர்த் ஒன் எக்ஸ்ட்ராடனரி பாலுங்க. வயலன் யாக்கர். Last 2, 5th one. No ball. Free hit.
அம்பேர் ஃப்ரீ ஹிட்டா? ஃப்ரீ ஹிட் அம்பேர், சிக்னல் கொடுங்க. ஓகே, we need a signal. It's a free hit ball. Bam, free hit. டாட் பால், ஃப்ரீ ஹிட் பாலுங்க, டாட் பால் ஆகிருக்கு. அண்ட் சும்மன் கண்டன் பாட்டம் மேட்ச் அகைன் டாட் பால். ஸோ ஜாண்டியை பற்றி ஒரு ரசம் சொல்லியிருக்காரு. ஜாண்டி அங்கிள் உங்களுக்கு வயசானாலும் ஸ்பீடு மோரல அப்படின்னு இருக்காங்க. 2 ரன்களுக்கு பந்துகளை வீசியிருக்காரு. 2மே எக்ஸ்ட்ரா சொல்லுவாங்க கொடுத்துருக்காரு. சரி, ஒரு எக்ஸ்ட்ராஸ் ஒரு ரன்களில் கொடுத்துருக்காரு. ஓகே அரவிந்த், வாழ்த்துக்கள். 2 ஓவர் முடிவில் 10 ரன்கள். 2 ஓவர் முடிவில் 10 ரன்கள். 10 for 1, 10 ரன்கள், ஒரு விக்கெட். தேர்ட் ஓவர் ஸ்டார்ட் பண்ணலாம் கொஞ்சம் குயிக்கா. தேர்ட் ஓவரில் ஃபர்ஸ்ட் ஒன், 3வது ஓவரின் முதல் பந்து. தேர்ட் ஓவரில் ஃபர்ஸ்ட் ஒன், ஒரு இன்னிங் கேட்சது, ஒரே ஒரு சிங்கிள் மட்டும்தான். சாண்டி அவர்கள் ஒரு விக்கெட் எடுத்தால் டிவிகே அரவிந்த் வழங்கக்கூடிய 100-101. எக்ஸ்ட்ரானரி பாலுங்க. சாண்டி கிட்ட இருந்து ஒரு சவுண்ட் கிடைக்கின்றது, ஓ ஓ ஓ அப்படின்ட்டு. டாட் பால், தேர்ட் ஒன், சாண்டியோடைய தேர்ட் ஒன். குயிக்கான ஒரு சிங்கிள். ஸோ ஒரு கமெண்ட்ஸ் டென்னிஸ் கிரிக்கெட்டர்கள் தமிழ்நாடுல இருந்து ஒரு கமெண்ட் வந்திருக்கு. தாத்தா வராரு, பவுலிங்ல கத்தர விட போறாரு அப்படின்ட்டு. இந்தியன் தாத்தா ஃபுல் டாஸ், ஃபீல்டிங் பிளேஸ்மெண்ட் இருக்கு அந்த இடத்துல. ஒரே ஒரு சிங்கிள் மட்டும்தான் கிடைக்கும், ஒரு சிங்கிள் மட்டும்தான். லாஸ்ட் 2, கடைசி 2, ஃபிஃப்த் ஒன். ஷார்ட் லென்த் டைமிங் இருந்தது, மிஸ் பண்ணிருக்காருங்க. லக்கிலி எஸ்கேப் தி பவுலர். கடைசி பந்து. லாஸ்ட் ஒன். சுஃபார் 3 ரன்கள் கிடைச்சிருக்கு 5 பந்துகள்ல. கடைசி பந்து. ஜாடி விக்கெட் எடுத்தால் 100 ரூபாய் அறிவிக்கின்றார்கள் இங்கே. டாட் பால் 3 ரன்களுக்கு பந்துகளை வீசிக்கொண்டு சிங்கம் ஒன்று கூறப்பட்டது, அதுக்கு நல்ல காலம் புறந்துருச்சு. ஸ்கிரீன்ல காட்டிக் கொண்டிருக்கிறாங்க சிங்கம். ஜாண்டியான மாஸ் பவுலர் பிரசாந்த் வாழ்த்துக்களை கன்வே பண்ணி கொண்டிருக்காங்க. 3 ஓவர் முடிவில் 13 ரன்கள், ஒரு விக்கெட். 13 for 1, 13 for 1, 13 ரன்கள். அரவிந்த் வந்திருக்கார் அகைன். அரவிந்தோடைய முதல் பந்து, அரவிந்தோடைய முதல் பந்து. கையிலே லாபமா பிடிச்சாரு, ரன்னுக்கான வாய்ப்பு. குயிக்கான டபுள், குயிக்கான டபுள் இது. அரவிந்தோடைய செகண்ட் ஒன், 2வது பந்து, செகண்ட் ஒன். கேட்சுக்கான கால். விக்கெட் நம்பர் 2 இஸ் கான். விக்கெட்ல சிவா, சிறுத்தை சிவா உடைய விக்கெட் இங்கே காலி. பிரில்லியண்டான ஒரு கேட்ச் இது. தேர்ட் ஒன், 3வது பந்து. கொஞ்சம் குயிக்கா வந்துருங்க பேட்டர், எவ்வளவு குயிக்கா வர முடியுமோ அவ்வளவு குயிக்கா வந்துருங்க.
ஸோ டான் ரொசாரியோ சொல்லியிருக்காரு மாதவரம்ல ஒரு வெஸ்ட் இந்தியன் ஆல்ரவுண்டர் சவுண்டி அப்படின்னு இருக்காரு. டான் ரொசாரியோ அப்படி பார்த்தா நாங்க எல்லாருமே வெஸ்ட் இண்டீஸ் கமாண்டேட் இருந்தாங்க. இங்கெல்லாம் கருப்பா இருப்போம். கருப்புலே கடைசி கருப்புல போனாங்களா. Third one. Straight to straight. Aha! Greatest shot in the MPL season so far. இது சிறந்த ஷாட்ல சேர்க்கப்படுகிறது. விஷ்ணுவுடைய இந்த ஒரு 6 முதல் பந்து ஒரு 6ங்க. தெளிவான கனெக்டிவிட்டி ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட்ல. Fourth one. ரெண்டாரனுக்கான சான்ஸ் ரன்னுக்கான வாய்ப்புகள் அங்கே இருக்கின்றது. விக்கெட் பேட் யார்ல அப்புவோட விக்கெட் காலி இல்ல. காலி அப்புவோட விக்கெட் காலி. ஹெலிகாப்டர் லாண்ட் ஆயிருக்கு. ஒன் ரன்ல ஸ்டாப் பண்ண பார்த்தாரு ஹெலிகாப்டர். இட்ஸ் a maximum 6. ஓவர் கம்ப்ளீட் ஆயிருக்கீங்க. 4 ஓவர் முடிவில் 28 ரன்கள் 3 விக்கெட். 2 6 இந்த ஓவர்ல கிடைச்சாலுமே so far 28 தான் வந்திருக்கு. 28 ரன்கள் 4 ஓவர் முடிவில். கொஞ்சம் வேமா வேமாங்க, கொஞ்சம் வேமா, எவ்வளவு வேமா பண்ண முடியுமோ அவ்வளவு வேமா பண்ணுங்க. ஸோ டைம் இல்லை. ஃபிஃப்த் ஓவர்ல ஃபர்ஸ்ட் ஒன் விக்கெட் கொடுத்திருக்காருங்க. வெயிட் அம்பையரை டிஸ்கஸ் பண்ண விடுங்க. அம்பையர்ட்ட போவாதீங்க. 2 அம்பையர் டிஸ்கஸ் பண்ணுங்க. அம்பையரை ஃப்ரீயா விடுங்கப்பா. லைவ் இருக்கு. விக்கெட் கொடுத்திருக்காங்க. விக்கெட் விக்கெட். பாகுபலி பாகுபலி அன்பார்ச்சுனேட்லி டிசப்பாயின்ட்ல கண்டிப்பா போவாரு. சார் ஃபீல் பண்ணாததெல்லாம் அம்பையர் கொடுத்துருக்காங்க. அவுட் சைட் எட்ஜ் மேஜிக்கல் நடக்குதுங்க. சூப்பரான பவுலிங் ஃபிகர். யாருங்க அந்த பவுலரு? ஃபைசல் ரெஹ்மான். அவுட் சைட் எட்ஜஸ் ஆகுது. இன்சைட் எட்ஜஸ் பார்த்துருக்கோம். ஸோ அவுட் சைட் எட்ஜ் தேர்ட் மேன் ஸ்லிப் இருக்காரு பாருங்க. இங்கே நல்லா இருக்குங்க. இன்டர்நேஷனல் தரம் வாய்ந்த குவாலிட்டி. தேர்ட் ஒன் புல் ஷாட். ஓஹோ, எடுக்கவே
கேட்ச் டிராப்புங்க. பில்லியனான ஒரு கேட்ச் எடுத்திருக்கலாம். சூப்பரான ஒரு பேட்ஸ்மேனுக்கு அகைன்ஸ்டா பவுண்டரி. ரிமைனிங் 3 பால்ஸ் இருக்கு, 3 பந்துகள் இருக்கு. ஃபைசலுடைய 4வது பந்து. டான் ரொசாரியோ சொல்லியிருக்காரு ஒன் மோர் கப் லோடிங் ஃபார் ஜாண்டி த கேம்ப்லர். கேம்ப்லர் இருக்காங்க. லீடிங் எட்ஜ். ஸோ ஃபைசல் பாராட்டி ஆகணும். பாருங்க, ஒரு அவுட் சைட் எட்ஜ் ஆனது ஒரு டாப் எட்ஜ், அதான் லீடிங் எட்ஜ். அண்ட் ஒரு கேட்சை ஏற்படுத்தினாரு, வாய்ப்பை ஏற்படுத்தினாரு. லாஸ்ட் 2 பால். ஸோ கண்டினியூஸா அந்த ஒரு ப்ரெஷர் ரிவர்ஸ் ஸ்வீப்ல கையில பட்டதா சொல்றாரு. பட் அங்க கேட்சும் பிடிக்கல, சேஃபா தான் லேண்ட் ஆயிருக்கு. டாட் பால் இது. ஃபைசல் ரஹ்மானுடைய லாஸ்ட் ஒன். 5 பந்துகள்ல 5 ரன்கள் கிடைச்சிருக்கு. ஆஹா, எடுத்திருக்காரு விக்கெட் காலி. விஷ்ணு விக்கெட் காலி. ஃபைசல் எடுத்துட்டாரு. பவுண்டரியை மட்டும் விட்டு கொடுக்காம இருந்திருந்தா ஒரே ரன்களுக்கு ஓவரை கம்ப்ளீட் பண்ணிருப்பாருங்க. பட் இங்க 5 ரன்கள் 2 விக்கெட்டுக்கு காலி பண்ணிருக்காரு. டீம் ஸ்கோர் வந்து பாத்தீங்கன்னா 5 ஓவர் முடிவில் 33 ரன்கள் 5 விக்கெட். 33 for 5 வசந்த். சோ பாகுபலி வந்ததே தெரியல, திடீர்னு அவுட் போகும்போது தான் மோகன்ராஜ் அப்படின்ட்டு ஸ்கோர் கார்டை பார்க்க முடியுது. ரிமைனிங் 2 ஓவர்ஸ் இருக்கு. டீமோட ஸ்கோர் 33. ஜாண்டி அண்ணா போட்டு மின்னல் போட்டிருக்காங்க. ஏ மின்னலே. செல்வம் அட்டை. ஷார்ட் லென்த் பவுண்டரிக்கான வாய்ப்பு தேக்க கொடுங்க தலைவா. 10ஆம் நம்பர் சச்சின் டெண்டுல்கர். ஒரு பவுண்டரி, சூப்பர் பவுண்டரி. கண்டிப்பா நோட் பண்ணி ஆகணும். ஒரு கேட்ச் ஒரு பவுண்டரியா மாறிச்சு. அண்ட் இங்கே ஒரு பவுண்டரி சேர்ந்திருக்கு. இது தடுக்க முடியாத ஒரு பவுண்டரி. செகண்ட் ஒன். யக்கர் எத்தனை ரன்கள் கிடைக்கும்? ஒரே ஒரு சிங்கிள் தான். தேர்ட் ஒன். 3வது பந்து. தேர்ட் ஒன். தேர்ட் ஒன். எத்தனை ரன்கள் அப்படின்னு பார்க்கலாம். ஒரே ஒரு சிங்கிள் மட்டும்தான். ஃபோர்த் ஒன். டாட் பால். சூப்பர் யாக்கர். இந்த சூப்பர் யாக்கர்ல எத்தனை ரன்கள் அப்படின்னு பார்த்தா ஒரே ஒரு சிங்கிள், குயிக் சிங்கிள். ஸோ வெயிட்டிங் ஃபார் ஜண்டியா நோ பேக்கிங். நம்ம ஒன்றா சொல்லியிருக்காரு. அண்ட் வினோத் மாஸ் சொல்லுங்க பிரதர், கவின்னு சொல்றாங்க. அண்ட் திடீர்னு மைக்கு இறைச்சல் வந்து கொண்டிருக்கிறது அப்படின்ட்டு. லாஸ்ட் ஒன். ஸ்லோயர் பால். பவுண்டரி கூடாரத்து மேல தாண்டி அடுத்தவர் ஒருவரா ஜாண்டி அப்படின்ட்டு கேள்வியா இருக்குது. கடைசி ஓவர். த டீம் ஸ்கோர் 44 ரன்கள் 5 விக்கெட் இருக்காங்க. கடைசி ஓவர், 7வது ஓவர், கடைசி ஓவர். கொஞ்சம் குயிக்கா ஸ்டார்ட் பண்ணுங்க.
ராம் இப்போ ஃபைனல் ஓவர் ஸ்டார்ட் பண்ண ராம். முதல் வந்து கேட்சுக்கான கால் வைக்கிறாங்க. பட் இங்க சேஃப் ஒன் பவுன்ஸ் ஒரு பவுண்டரி. ராமுடைய செகண்ட் ஒன் அவுட் சைட் எட்ஜ் தான். ரெண்டாவது சான்சஸ் எடுக்கிறாங்க. ரன் அவுட் வாய்ப்புகள்லாம் நாட் அவுட் சொல்லியிருக்காரு அம்பேர். அம்பேர் ஏன் அந்த சைடு பார்த்து சிக்னல் கொடுக்குறாரு திட்டின்ட்டு? ஒன்று கேமரா பார்க்கணும், கமெண்ட்ரி பாக்ஸை பார்க்கணும். சூப்பர், நல்ல நகைச்சுவையாக இருக்காரு. அட்டா அப்பா உடம்ப போட்டாருங்க. ஸ்டாப் பண்ணிட்டாரு ஆல்மோஸ்ட் பவுண்டரிய. 2 ரன்கள் கிடைக்குது. ராஜேஷ் மற்றும் மிதுன் இருவருக்குமே இந்த ஒரு இடத்துல நன்றிகள். நடுவர்கள் சம் லெக்கம்பேர் அண்ட் மெயின் எம்பேர் சார் இருவருக்குமே நன்றிகள் கன்வே பண்ணிக்கோ. கேமராமேன் இருவருக்குமே கெயின் ஒரு பட்டமேஜ் கேமராமேன் மணி மற்றும் ரெய்னா. இருவருக்கும் இந்த ஒரு இடத்துல நன்றிகள். அண்ட் எல்ஐ ஸ்போர்ட்ஸ் ஸ்கோர் கார்டு அண்ட் கோஆர்டினேட்டர் பிரதீப் ரங்கநாதன். இப்பதான் உங்களுடைய படத்தை பார்த்த டிராகன் நல்லா நடிச்சிருக்கீங்க. லாஸ்ட் 2 பால் பில்லியன் யாக்கர் பந்துகள் எங்கே மிட் விக்கெட்ல. ரெண்டாவது சான்சஸ் இருக்கிறாங்க. வாய்ப்புகள்லாம் கைஃபுக்கு எங்கப்பா பால் அப்படின்னு கேட்கிறாரு. 3 ரன்னுக்கான வாய்ப்பு இல்லை. 2 ரன்கள் ஒரு விக்கெட். 2 ரன்ஸ் ஒரு விக்கெட். வினோத் மா சொல்லுங்க போ அப்படின்ட்டு இருக்காங்க. அண்ட் வெயிட்டிங் ஃபார் ஜான்டியோட பேட்டிங் சொல்லியிருந்தாரு கவின். அண்ட் அண்ணா யார் வின் பண்ணுவாங்க ஃபைனல்ல? ஓ மை காட், இன்னைக்கே வந்து என்னை கேட்டிங்களா? எப்போதுமே அந்த கேள்விகள் பதிலே சொல்ல மாட்டேன். ஏன்னா இந்த மாதிரி டேரக்டான கேள்விகளுக்கு பதில்கள் கொடுப்பது சரியான தவறா தெரியலை. லாஸ்ட் ஒன் முதல் இன்னிங்ஸ் கடைசி பந்து. பால் நல்ல ஒரு டர்ன் அண்ட் ரன் அவுட்கான வாய்ப்புகள் இருக்கு. மிஸ் மேட்ச் த்ரோ, அது ஒரே ஒரு சிங்கிள் தான். ஓவர் கம்ப்ளீட்டுக்கான ஓவர் சிக்னல் கொடுத்துட்டாங்க. 57 56 ரன்கள் ஆடி இருக்காங்க 7 ஓவர்ல. 57 இலக்கு, 57 டார்கெட். இது கேட்டாருங்க, கண்டிப்பா அவருக்கு பதில் சொல்லி ஆகணும். என்னங்க கமெண்ட் அதுக்கு டெலிட் பண்ணிட்டாரு. யார் வின் பண்ணுவாங்க ஃபைனல் அப்படின்னு கேட்டிருந்தாரு. நன்றாக விளையாடக்கூடிய அணிகள் யாரெல்லாம் இப்போ ஒரு கேம் வந்து வின் பண்ணியிருக்காங்களோ அப்படி 4 டீம் உங்களுக்கு தெரிஞ்சிடும். அவங்களுக்கு மேபி சான்சஸ் அந்த ஃபைனலில் 4 டீம் வாய்ப்பு அதிகம். அப்படி வேணால் நம்ம சொல்லலாம். அண்டு 57 இலக்கே. கொஞ்சம் ஃபீல்டிங் கொஞ்சம் குயிக்காக வந்துருங்க. வேகமாக வந்துருங்க ஃபீல்டிங். இந்த ஃபீல்டிங் டிலே பண்ண வேணா, கொஞ்சம் குயிக்காக வந்துருங்க. டைம் இல்லை பவர், கொஞ்சம் வேகமாக வந்துருங்க ரிக்வஸ்டா.
57 is a target. 57 இலக்கு. ஃபர்ஸ்ட் பால் ஒரு டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. ஸ்ட்ரைக்ல ஜாண்டி நல்ல 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 வேகம் இங்கே சூடு பிடிக்கிறது. ஜாண்டி இங்கே ராய் 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 பார்க்கலாம். இங்க பில்லியண்டான செகண்ட் ஹாஃப் இங்க ஸ்டார்ட் ஆயிருச்சு. வடச்சென்னை கோபி 100 ரூபாய் ஸ்பான்சர் பண்ணிருக்காரு. ஜாண்டி 6 அடித்தால் இன்னொரு டாட்டு. ராயி 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 அழகான ராயி நீ 100 கோடி 100 கோடி பூக்கள் 3 டாட் பாலாக ஜாண்டி கையேஷா எக்ஸ்பீரியன்ஸ் மேன் விஎஸ்எஸ் யங்ஸ்டர் பாய். லாஸ்ட் 3 பால் fourth one எக்ஸலண்ட் ஆன யாக்கர் டாட் பால். தொடர்ச்சியா 4 டாட் பால். பயங்கரமாக கொண்டிருக்கிறது மேட்ச். லாஸ்ட் 2 பால்ஸ் கடைசி 2. ஓ மை காட், என்ன மாதிரி ட்ரை, சூப்பர் ட்ரைங்க. அட்டம் பண்ணாரு, அட்டம் பண்ணதுக்கு அப்ளாஸ் கிடைக்குது. ஒரு குயிக் சிங்கிள் சோஃபா. முதல் ரன்கள் 5வது பந்துகள்ல ரீப்ளேல கொடுக்குறாங்க விஷுவலு. நல்ல ஒரு அட்டம்ப்ட்டுங்க. எடுத்து பெஸ்ட் இன் த பெஸ்டா இருக்கும். லாஸ்ட் ஒன் கடைசி பந்து ரிவர்ஸ் ஸ்வீப் விக்கெட். அரவிந்த் ஒரு விக்கெட். முதல் ஒரு முடிவில் 1 ரன்கள் 1 விக்கெட். 1 ஃபார் 1. ஜாண்டி 6 அடித்தால் 100 குடன் அருண் 100 ரூபாய் வழங்குறதாக சொல்லியிருக்காங்க. அது என்னங்க 100 குடோனா 100 குடோன் 100 ரூபாய் வழங்க இருக்கிறார் அருண் குமார். ஜாண்டி அவர்கள் 6 அடித்தால் 100 குடோன் வச்சிருக்கீங்களா? கெமிக்கல் குடோனா? ஓ மை காட். செகண்ட் ஸ்டார்ட் பண்ண வசந்தோடைய முதல் பந்து லோ ஃபுல்டா ஜாண்டி. ஓ லைஃப்ங்க என்ன நடக்குது என்று தெரியவில்லை. ஜாண்டிக்கு லைஃப் ஒரு சிங்கிள் கிடைச்சிருக்கு. இந்த ரீப்ளேல பார்க்கிங் இந்த ஒரு கேட்ச மேகத்தை பார்க்கிறோம். எக்ஸ்ட்ரானரியான டெலிவர் கைஸ் வந்திருக்காரு. 2 எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயருக்கு கீஸ்குள்ள டாட் பால் தேர்ட் பால். ஸ்ட்ரைட் போனாரு டாட் பால். ஜாண்டி 6 அடித்தால் 100 குடோன் அருண் வழங்கக்கூடிய 100 கெமிக்கல் குடோன். ஒரு நைஃப் சுத்துகிறார் ஜட்டு ஜடேஜா போல கத்தியை 6-6
மேக்ஸிமம் 6 இந்த பால் பிளாஸ்ட் பண்ணிருக்காரு. so far கைஃப் last 2 balls கடைசி 2 and again fielder close circle இருக்கிறத பார்த்து கைஃப் பண்ணிருக்காருங்க. லாங் ஆஃப்ல ஒரு டபுள் கிடைக்குது. 2 ரன்கள் இந்த ஓவர்ல. சரி, இந்த பால்ல கிடைச்சிருக்கு. கடைசி பந்து. டீம் ஸ்கோர் 10. வெற்றிக்கு தேவை 47. 47. அகைன் ஒரு ஷாட். இது எத்தனை ரன்கள் அப்படின்னு பார்க்கலாம். இங்க 6. இரண்டாவது 6 கைஃப் 2 6 இந்த ஓவர்ல கிடைச்சிருக்கு. ஸோ 2 ஓவர் முடிவுல 16 ரன்கள் ஒரு விக்கெட். 60 for 1. 16 ரன்கள் ஒரு விக்கெட். 16 for 1. ஸோ 30 பந்து இருக்கு. ரிமைனிங் உள்ள 30 balls. வெற்றிக்கு தேவை 41. 30 பந்துகள்ல 41. வெற்றிக்கு தேவை 30 பந்துகள்ல 41. அண்ட் ஜாண்டிய டாட் பால் ஆக்கிற ஜாய் வந்திருக்காரு. ராய்ஸ்டன் ஜாயா வந்திருக்காரு. ஜாய் மீன்ஸ் ஹாப்பி. ராய் ஹாப்பி. ஜாண்டி 6 அடித்தால் 100 குடவுன். அருண் வழங்கக்கூடிய 100. ஃபர்ஸ்ட் ஒன் முதல் பந்து. லோ ஃபுல் டாஸ். லெக் ஸ்டம்பிஜை டார்கெட் பண்ண பால் இது. எத்தனை ரன்கள்? ஒரே ஒரு சிங்கிள் மட்டும் கிடைக்குது. 29 பால் இருக்கு. 29 balls கைவசம். வெற்றிக்கு தேவை 40. 40. 29 balls-ல 40. செகண்ட் ஒன். டிலே பண்ண வேணாம், குயிக்கா. செகண்ட் ஒன். இரண்டாவது பந்து. சேஃபான ஒரு டிஃபென்ஸ். குயிக்கான ஒரு சிங்கிள். எஸ், இப்பதான் சிக்னல் நம்ம சைடு பாத்துக்கிறாரு. வெரி குட் பிரதர். ராஜேஷ் அப்பேர் த லெக் அம்பேர். தேர்ட் ஒன். மூன்றாவது பந்து. லெக் சைடு டார்கெட் பண்ண பால். லோ ஃபுல் டாஸ். அங்க ஸ்கொயர் லெக்ல ஒரே ஒரு சிங்கிள் தான் மூவ் பண்றாங்க. ஒரு சிங்கிள் கிடைச்சிருக்கு. ஃபோர்த் ஒன். ராயோடைய ஃபோர்த் ஒன். நான்காவது பந்து. ராயோடைய நான்காவது பந்து. ஃபோர்த் ஒன். சூப்பரான ஒரு டிஃபென்ஸ். ஒரு சிங்கிள் இல்ல. ஸ்ட்ரைக்ல ஜாண்டி. லாஸ்ட் 2 ball. கடைசி 2. 20 for 1. பிரைட்னஸ் கொஞ்சம் வச்சிருக்க. லாஸ்ட் 2 ball. 5th one. ரிவர்ஸ் ஸ்வீப். ஜாண்டி கனெக்ட் பண்ண முடியல. கோ பேக்ன்றாரு. இங்க ஒரு டாட் பால். இது கடைசி பந்து. கடைசி பந்து. ராய் விஎஸ் ஜாண்டி. ராய் விஎஸ் ஜாண்டி. கடைசி பந்து. ஜாண்டி 6 அடித்தால் 100 ரூபாய். அருண் குமார். சிஃபான ஒரு ஷாட். இது குயிக்கான ஒரு சிங்கிள். இது ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. 24 பால் கைவசம் இருக்கு. 3 ஓவர்ல 21 ரன்கள் எடுத்து வந்திருக்காங்க. 21 ரன்கள் ஒரு விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் 24 பந்துகள். வெற்றிக்கு தேவை 36. 4 ஓவரில் வெற்றிக்கு தேவை 36. சராசரியா ஓவருக்கு 9 ரன்கள் தேவைப்படுகிறது. 4 ஓவரில் 36 வெற்றிக்கு தேவை.
100 ஸ்பான்சர் பண்ணி கொண்டிருக்கிறார் 100 குடோன் அருண் சாண்டி அவர்களுக்கு. அவர் வயிறுமே பார்த்தேன் ஒரு குடோன் மாதிரி தான் இருந்தது. நல்ல ஒரு 6 பேக் கொண்டு வாங்க. 100 குடோன் அருணுக்கு. ஓ 100 குடோன் அருண் துள்ளி குதிச்சாருங்க. இப்ப 100 ரூபா கொடுக்கட்டு 100 ரூபா லாபம் அவருக்கு. விக்கெட். 4 கெமிக்கல். அது என்னங்க 4 கெமிக்கல் 5 கெமிக்கல் சொல்லலாம்ல இல்ல 2 கெமிக்கல் சொல்லலாம்ல. சூப்பர் கேட்ச் பிரில்லியன் கேட்ச். அங்க பாருங்க அது கேட்ச் பிடித்த விதம் பிரில்லியன் கேட்ச். இது கொஞ்சம் குயிக்கா வந்திருக்க பேட்ஸ்மேன். 23 பந்துகள் இருக்கு கைவசம். 23 பந்துகள் 36. 23 பந்துகள் 36. நீ பேட்ஸ்மேன் இங்க தினேஷ் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் ஒன் சாரி செகண்ட் ஒன். ஒயிட் பால். எஸ்டாஸ்ல ரன்கள். செகண்ட் ஒன் ஒயிட் பால். வேற கமெண்டேட்டருக்கு வந்து அறிவிப்பு போடுங்க. 100 குடோன் அருண் அவர்கள் இங்கே வாருங்கள், வந்து உங்கள் பாக்கெட்டில் உள்ள பணத்தை தாருங்கள். உங்களை கிஸ் அடிக்கிற ஒருத்தர் காத்திருக்காரு. வாங்க. சூப்பரான ஒரு பால் இது. டாட் பால். Third one. எக்ஸ்ட்ரானரி அக்கர் ரன்கள் வாய்ப்பா. குயிக்கான சிங்கிள். நல்ல டிராமா போயிட்டு இருக்கு. மேட்ச் நெருங்கி கொண்டே இருக்கிறது. கிளைமேக்ஸ் பகுதி. லாஸ்ட் 3 பால்ஸ். ஃபோர்த் ஒன். 4வது பந்து. கைஃப் இருக்காரு பேட்டிங்ல. 7 பந்துகள்ல 16 ரன்கள் லாஸ். வெளியே கைஃப்ங்க எத்தனை ரன்கள் கிடைக்கும்? 2 ரன்னுக்கான சான்சஸ். முக்கியமான நேரத்தில் ஒரு டபுள் எடுத்துட்டு வந்திருக்காங்க. இங்க 2 ரன்கள் இந்த ஒரு பால்ல கிடைக்குது. 2 ரன்ஸ். லாஸ்ட் 2 பால்ஸ். கடைசி 2 பந்து. லாஸ்ட் 2 பால்ஸ். கடைசி 2 பந்துகள். அண்ட் பேக் ஃபுட்ல ஒரு ஷாட். அது சரி 2 பால்ல யார் 6 அடிச்சாலும் 100 பால். ஒரு சிங்கிள். அண்ட் லோ ஃபுல் டாஸ். ஒரு குயிக் சிங்கிள். இது ஒரு குயிக் சிங்கிள். 4 ஓவர்கள் முடிவில் 29 ரன்கள் 2 விக்கெட். 29 for 2. மூன்று ஓவரில் வெற்றிக்கு தேவை. இன்னும் 18 பந்துகள் கைவசம் இருக்கு. டீம் ஸ்கோர் 29. 18 பந்துகளில் 28. 18 பந்துகளில் 28. குயிக்கா ஸ்டார்ட் பண்ணுங்க. 18 பந்துகளில் 28. கமான் கைஸ். ஆல்மோஸ்ட் லைட்டிங் ஃபுல் பண்ணி வச்சிருக்காங்க எல்ஐ ஸ்போர்ட்ஸ்ல. விஷுவல் நம்மளுக்கு பார்க்க முடியுது. பட் ஆனால் கிரவுண்ட்ல லைட் டிம்மா தான் இருக்குது. இந்த பிரைட்னஸ் அட்ஜஸ்ட் பண்ணி இங்கே சூப்பராக காமித்து கொண்டு இருக்காங்க. மோகன்ராஜ் ஜானியன் அவுட் டிசப்பாயின்மெண்ட் போட்டு. கமான் தினேஷ் ஃபயர் போட்டிருக்காங்க. இந்த வினோத் மாஸ் சொல்லுங்க. இந்த கமெண்ட்ஸ் வந்து கொண்டே இருக்கிறது. 18 பந்து 28. பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்டார்ட் பண்ணுங்க பாய். ஃபர்ஸ்ட் ஒன் முதல் பந்து.
டிலே பண்ணாதீங்க வேமா பிரதர் வேமா குயிக்கா போடுங்க 18 பால்ஸ் குயிக்கா போடுங்க ஃபர்ஸ்ட் ஒன் முதல் பந்து ஃபர்ஸ்ட் ஒன் the back foot எங்கே ஃபீல்டர் கையில லேண்ட் ஆயிருக்கு விக்கெட் தினேஷோட விக்கெட் காலி கை 4 எண்ட்ல இருக்காருங்க ஸ்கோர் 29 கை 4 ஸ்கோர் 20 ரன்கள் தினேஷோட விக்கெட் காலி ஆயிடுச்சு அண்ட் ராகுல் கம்டா அப்படின்னு நிறைய சொல்லியிருக்காரு கமான் தினேஷ் சொன்னீங்க தினேஷோட விக்கெட் காலி ஃபீல்டிங் கொஞ்சம் குயிக்கா டிஸ்கஸ் பண்ற நேரம் கிடையாது 8 மணிக்கு மேல டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க பொறுமையா இன்னும் பிரச்சனை கிடையாது 17 பால் இருக்கு 28 ரன் தேவைப்படுது பேட்ஸ்மேன் கொஞ்சம் குயிக்கா வந்துருங்க நீ பேட்ஸ்மேனா அகைன் ரிவர்ஸ் வந்தாரு வந்த வேகத்தில் ஒரு 6 வந்தாருங்க சூப்பரான ஒரு பேட்டிங் வினிஷ் இங்க வேனிஷ் மூடாக வந்திருக்காருங்க இந்த வேனிஷ் மூட்ல என்ன மெசேஜ் பண்ணாலும் தெரியாது அது போல வந்தாரு சிலபஸ் இல்லாம ஒரு 6 வந்தாரு குயிக்கா பதினாறு பந்துகள் 22 தேவைப்படுது 16 பந்துகள்ல அதுல ஒரு சிங்கிள் கிடைச்சிருக்கு 15 பந்துகள்ல 21 15 பந்துகள்ல 21 இந்த பேக்ல ஸ்கூப் பண்ண ட்ரை பண்ணுவாரு டாட் பாலிங்க டிக் டிக் நிமிடங்களாக மாறுது மேட்ச் சூப்பர் கிளைமேக்ஸ் நோக்கி டாஸ் பாலை தட்டி விட்டுருக்காரு எத்தனை பெற்று தரும் பார்க்கலாம் ஒரே ஒரு சிங்கிள் மட்டும்தான் கிடைச்சிருக்கு இந்த பால்ல ஒரு சிங்கிள் கடைசி பந்து கடைசி ஒரு பந்து இருக்கு 5வது ஓவரில் கடைசி பந்து ஒயிட் பால் இது 13 பந்துகளில் வெற்றிக்கு தேவை 19 13 பந்துகள்ல 19 வெற்றிக்கு தேவை 13 பந்துகள்ல 19 பயங்கரமான ஒரு கிளைமேக்ஸுங்க சூப்பரான ஒரு கிளைமேக்ஸ் எத்தனை ரன்கள் அம்பே டாட் பாலா ஓகே வெரி குட் ராஜேஷ் 2 ஓவரில் வெற்றிக்கு தேவை 19 2 ஓவரில் வெற்றிக்கு தேவை 19 2 ஓவரில் வெற்றிக்கு தேவை 19 12 பால்ல 19 குயிக்கா Okay. So lights off. Focus camera on. 12 பந்துகள்ல 19 12 balls and 19 ஸ்டார்ட் பண்ணலாம்
ரிதேஷோடைய முதல் பந்து ஒயிட் பால். 12 பந்துகள் 18. 12 balls 18. இப்ப பயங்கரமா மேட்ச் இருக்குதுங்க. பிரஷர் பயங்கரமா இருக்கு. இருட்டுக்குள்ளே ஒரு துடிப்பு. எஸ் ஒயிட் பால் அகைன். கைஃப் 12 பந்துகள்ல 17. 2 ரன்ஸ் ஆசை கிடைச்சிருக்கு. ரஷீத் கான் ராகுல் சொல்லியிருக்காங்க. ராகுல் கம்டான் இருக்காங்க. எத்தனை ரன்கள்? ஒரு சிங்கிள் கிடைச்சிருக்கு. பார்க்கலாம். 11 பந்துகளில் வெற்றிக்கு தேவை 16. லவ் யூ ஜாடியானா அப்படின்னு இருக்காங்க மோகன்ராஜ். பார்க்கலாமா? Oh my God. போல்டுங்க. இன்சைட் எட்ஜுக்கான போல்ட் இது. கொஞ்சம் குயிக்கா ஃபீல்டிங். கொஞ்சம் குயிக்கா வேமா. பேட்ஸ்மேன் வந்த உடனே ஆடுற மாதிரி வேமா வாங்க. பொசிஷன் போயிருங்க. ஃபீல்டிங் பொசிஷன் போயிருங்க. 10 பந்துகள்ல 16. 10 பந்துகளில் 16. இருட்டுல எல்லாரும் உட்காந்துருக்காங்க. ஒவ்வொரு கோலாகலத்திலையும் ஒரு 20 பேர் உட்காந்துருக்காங்கப்பா. 10 பந்துகள்ல 16. கொஞ்சம் வேமாங்க. பேட்ஸ்மேன் நேம் அப்டேட் பண்ணிருங்க வேமா. ஆனா உன் பேர் டக்குன்னு சொல்லிடலாம் சவுண்டா. ஃபைசல். ஆஹா ஃபைசல் பந்துல கலக்கிற ஃபைசல். 10 பந்துகள்ல 16. போடு ஓடு. Oh my God, ஃபைசல் வந்தாரு. என்னப்பா ஃபைசல் தொட்டவள தங்கம் இன்னைக்கு. இங்கே தூக்குத்தரா டாவடி. தூக்குத்தரா இங்கே அடித்தளம். தூக்குத்தரா இங்கே சிக்ஸர். முதல் பந்து ஒரு 6. 9 பந்துகள்ல 10. எங்கேயோ இந்த பசங்க எங்கேயோ கொஞ்சம் குறைச்சிருக்காரு. ஃபைசல் டே இன்னைக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஃபைசலோட விக்கெட்டை எப்படி எடுக்க போகிறார்கள்? 9 பந்துகள்ல 10. 9 பந்துகள்ல 10. வாய் தடுமாறுகிறது. இதய துடிப்பு. டிக்கு 9 பந்துகள். ஓ ஃபைசல் பாய் சிக்ஸர் இல்லை என்று சொல்லியிருக்காங்க பின்னாடி உள்ளவங்க. ஓ மை காட், என்ன மாதிரியான மேட்ச். செம்மையான மேட்சுங்க. ஒரே ஒரு சிங்கிள் மட்டும் தான். நல்ல ஒரு எஃபர்ட். ஃபைசல் எங்கிட்ட வந்து மறைச்சு வச்சிருக்காங்க. ஃபைசலுக்கு இன்னைக்கு டே. இந்த ரீப்ளேல பாக்குறோம் விஷுவல்ல. கைன உள்ள இருந்த பால் ஏகப்பட்ட டாமாங்க வந்து விழுந்து வரும்போது போர் ஓட்டிட்டு இருக்காங்க. பட்டுங்க சூப்பரான ஒரு ஃபீல்டிங் எஃபர்ட். நல்ல ஒரு ஃபீல்டிங் எஃபர்ட்டுங்க. 5.5 49 for 4. கடைசி பந்து. கடைசி ஒரு பந்துகள் இருக்கிறது. 7 பந்துகள் 8. 6 பந்துகளில் 8. 6 பந்துகள்ல 8. பிகே ராஜுக்கு கையை தட்டு. எப்படியோ நாங்க 6 மணிக்கெல்லாம் விளையாடுவோம்பா. 7 மணி ஆயிடுச்சு இங்க மேட்ச். இப்போ விளையாண்டு இருக்காங்க. அவரால் தான் இந்த மேட்ச் சாத்தியமாயிட்டது. நேரம் 6:31. 6 பந்துகளில் 8. 6 பந்துகள்ல 8. லைவ்ல 50க்கும் மேற்பட்ட பார்வைகள் பார்த்து கொண்டிருக்காங்க. அந்த அளவுக்கு ரிசல்ட்டுக்காக கமெண்ட் பண்ணி ஏகப்பட்ட கமெண்ட்ஸை குவித்து தள்ளியிருக்காங்க எல்ஐ ஸ்போர்ட்ஸ்ல. 6 பந்துகள்ல 8. 6 பந்துகளில் 8. இதே துடிப்பு அந்த மாதிரிதான் துடித்துக் கொண்டிருக்கிறது. என்ன நடக்க போதில்ல. சீட்டோட எட்ஜ்ல இருக்கும். 6 பந்துகளில் 8. 6 balls 8. மோகன்ராஜ் பாகுபலி வந்திருக்காரு ஸ்ட்ரைக்ல. கைஃப் ஃபர்ஸ்ட் ஒன். ஒயிட் பால். 6 பந்துகளில் 7. 6 பந்துகள்ல 7.
6 பந்துகள்ல 7. நீல் போல கொஞ்சம் குயிக்காங்க. எஸ், ஒரு பால் கூட போடல, ஒயிட் பால் தான் அது. ஸோ பவுலிங்ல சேஞ்சஸ் இருக்கு. ஓகே, 6 பந்துகள்ல 7. 6 பந்துகள்ல 7. ஒயிட் பால். எஸ், டெஃபினெட்லி. ஸோ ஒயிட் பால். 6 பந்துகளில் 6. கிரவுண்டை சுற்றி வெளிச்சத்தை பாரு. 6 பந்துகள்ல 6. 6 பந்துகள்ல 6. நேரத்தை உணர்ந்து பொறுப்பை உணர்ந்து ஒரு பால் எங்கே சிங்கிளாக கன்வெர்ட் பண்ணி விட்டார். 5 பந்துகள்ல 5. 5 பால்ஸ்ல 5 ரன்ஸ். ராக்கெட் ஒன்று போனது மேல வகாயத்தில். 5 பந்துகள்ல 5. 5 பால்ஸ் 5. எங்கே எங்கே பால் எங்கே? பைசல் பேட்டில் இருந்து பவுண்டரி. மேட்ச் ஸ்கோர் சொல்லால். அம்பேர் பவுண்டரியா சிக்ஸ்? அது சிக்ஸர். சிக்ஸர் இல்லங்க, பவுண்டரிங்க. நான் பார்த்தேன், அதனால இருட்டுக்குள்ள என் கண்ணு எல்லா சைடுமே இருக்கும். ஸ்கோர் ஆர் லெவல். 4 பந்துகளில் 1 வெற்றிக்கு தேவை. 4 பந்துகளில் 1. Definitely is a boundary. The Faisal against a dot ball. 3 பந்துகளில் 1. 3 balls 1. 3 balls ஒரு ரன். கண்ணாணி தூங்கடா என் கண்ணாணி தூங்கடா. தூங்கும் நேரத்தில் இங்கே ஒரு போட்டி விளையாண்டு இருக்கோம். 3 பந்துல 1. இன்னைக்கு நாள்ல வெற்றி பாதைக்கு அழைத்து சென்ற பைசல் ஆசம் பண்ணிருக்காரு. செலப்ரேஷன் பாக்குறீங்க, முக்கியமான செலப்ரேஷன். பாய் கிங்ஸுக்கு அகைன்ஸ்டா இந்த ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் கேம் விக்டரிய பதிவு செஞ்சிருக்காங்க. கோபால் சிசி வாழ்த்துக்களை கன்வே பண்ணிக்கோ. இந்த பாய்ஸுக்கு மிகப்பெரிய நன்றிகள். டஃப் கொடுத்தாங்க, இந்த பயங்கரமான டஃப், கடைசி வரை டஃப் கொடுத்தாங்க. ஸோ வாழ்த்துக்கள். எல்ஐ ஸ்போர்ட்ஸில் மேட்சை பார்த்துக்கின்றவர்கள் அனைவருக்குமே நன்றிகள். விடைபெறுகிறோம். நன்றிகள் நன்றிகள் நன்றிகள். கமெண்ட்ரி பாக்ஸில் நாளைக்கு நாளில் சந்திக்கிறோம். பிகே அண்ட் ஸ்கோர் காலில் உங்களுடைய பிரதீப் அண்டு கேமராமேன் ரைனா அண்டு மணி, அம்பையர் நடுவர்கள் ராஜேஷ் மற்றும் மிதுன். The man of the match, last match-க்கான man of the match award is goes yes, of course, கணித்தபடி ஃபைசல். The Faisal அன்வர் கிரிக்கோஸ் கடிச்சு சொல்லியிருக்கு. The Faisal, welcome on the stage. Faisal, thank you very much.